உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாஸ், இதான் மாப்பிள்ளை பேரு. அதுக்கு என்ன இப்போ? இவன் தான் என்ன கொல்ல துடிக்கிறான். ஏம்மா, உனக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல ஏன் பேர் இருக்கணும்? மல்லிகான்னு எழுதி இருக்கணும். உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி 4 வருஷமா விரட்டி விரட்டி என்ன காதலிச்சான். கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டப்பெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு என்னை ஏமாத்தனா. 2 முறை நான் கருக்கலைப்பு செஞ்சுட்டேன். நீங்க அழாதீங்க. இதோ இங்க எழுதியிருக்க காவேரி, அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஆரம்பத்துல இருந்து எனக்கு தாசா சுத்தமா பிடிக்கல. இப்பவும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பாதான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா, இவங்களோட ஒரு வாக்கு மூலம் போதும் இந்த கல்யாணத்தை நிறுத்த. இப்பவே அப்பாட்ட சொல்லலாம், இவங்களை அழைச்சிட்டு போலாம். காவேரி இரு, வேண்டாம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சொன்னேன்ல, அந்த வழிதான் மல்லிகா. மல்லிகாவை கடவுளா பார்த்து நம்ம கிட்ட அனுப்பியிருக்காரு. மாமா கிட்ட இத வார்த்தையா சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாரு. கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக நம்ம ஏதோ இதெல்லாம் செட்டப் பண்ணிருக்கோம்னு அவர் நினைப்பாரு. அப்போ வேற என்னதான் பண்ணலாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க சொல்லல, இத வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு சொல்றேன். நாம எதுவுமே சொல்லாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். தாஸ் வாயாலே இத பேச வைக்கணும். அத மாமா கேட்கணும். சுத்தமா நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா சொதப்ப போறீங்க. அவன் இப்படி சொல்லுவான்? தாஸ் தான் மோசமானவனாச்சே. நாம என்ன சொன்னாலும் மாமாக்கு நம்பிக்கை இருக்காது. மாமாவை நம்ப வைக்க நம்மளால போராடவும் முடியாது. நாம சொல்லாமலே மாமா இத மொத்தமா தெரிஞ்சுக்கணும். ஜனனி, எப்படி ஜனனி? நாளைக்கு தாலி கொடுக்கறதுக்கு ஆசாரி வீட்டுக்கு போறோம்ல, அங்க வச்சு தாச சொல்ல வைக்கணும். மாமா நேரடியா அதை பார்க்கணும். என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றத மட்டும் நீ பண்ணு. இந்த கல்யாணம் நின்னு போகும். உன் கண்ணீருக்கும் விட கிடைக்கும். என்ன நம்பு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.